ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் அருள். இன்றைக்கி நம்ம சேனலில் சீஸியான சீஸ் பால் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு முன்னாடி குக் வித் அருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். சீஸ் பால் செய்கிறதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். கூடவே நம்ம செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம என்னெல்லாம் சேர்க்குறோம், டேஸ்ட் எப்படி அதிகரிக்கணுன்றது பார்க்கலாம். இவ்வளோ தாங்க சீஸ் பால். ஏமாத்திட்டிங்களா? அவ்வளோ இல்லை. வாங்க இப்போ நம்ம சீஸ் பால் பண்ணலாம். அதுக்கு இப்போது 2 பெரிய உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு நம்ம எடுத்ததுமே உடனே நம்ம தோலை நீக்கிடணும். தண்ணியில் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு தண்ணி அப்சார்ப் பண்ணிச்சு அப்படின்னாக்கா அது ரொம்ப லூஸ் ஆகிடும். இந்த மாதிரி கட்டியாக வராது. இப்போ இது கூடவே வேக வச்ச கார்ன், கொஞ்சமாக மல்லித்தலை, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறமா துருவின சீஸ் எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் செடார் சீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் செடார் இல்லைன்னா மொசரல்லா சீஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதில் நம்ம சீஸ் சேர்த்துருக்கிறதுனால நம்ம மிக்ஸ் பண்ண கையில் இருக்க சூடு அது எல்லாமே சேர்த்து அது கொஞ்சம் மெல்ட் ஆகி கொஞ்சம் பிசுப்பாக இருந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா கூட கொஞ்சம் மைதா மாவு இல்லைனாக்கா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு உருண்டை பிடிக்கிற பதம் வர்ற அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மசாலா எல்லாமே எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கும் நம்ம பார்த்துக்கணும். இல்லைனா ஒரு சைடு காரம் இருக்கும், ஒரு சைடு டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ பார்த்து எல்லா சைடும் இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், ஆல்ரெடி கொஞ்சம் பிசுப்பாக இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்க அந்த சீஸ் உருகி கொஞ்சம் பிசுப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ கையில் இப்போ நம்ம நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கையில் மைதா மாவு தேய்ச்சிக்கிட்டா கூட அது ஒட்டாது. நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்களும் எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து கையில் வச்சு உருட்டிக்கோங்க. இப்போ இதுக்கு நடுவில் நம்ம சீஸ் வைக்க போகிறோம். ஸோ இதை கொஞ்சம் தட்டை மாதிரி பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம சீஸை வச்சு அதையும் கவர் பண்ணி திரும்ப ஒரு வாட்டி நம்ம உருட்டிக்க போகிறோம். சீஸ் வெளியே தெரியாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் அது எண்ணெயில் போடும்போது உருகாது. அதனால் சீஸ் வெளியே தெரியாமல் இருக்கணும். உள்ளே நல்லா பொதிஞ்சு இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம உருண்டையாக உருட்டிக்கலாம். இப்போ இந்த சீஸில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். இல்லை உங்களுக்கு அதுலேயும் டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதில் கொஞ்சம் பெப்பரு, ஆரிகானோ இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கல. எனக்கு இப்படியே போதும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். நம்ம உள்ள சீஸ் வச்சதுக்கப்புறமா ரொம்ப ஹார்டாக உருட்டக்கூடாது. ஏன்னா அது சீஸ் வெளியே வர சான்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் சூடாக ஆக ஆக அது மெல்ட் ஆகும். ஸோ அதையும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நான் ஈஸியாக இருக்கிறதுக்காக உள்ளேயே ஒரு சீஸ் பால் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா வெளியே வராமல் இருக்கும். இப்போ இதை மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி அழகாக எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாமே சேம் சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும்போது எல்லாம் சேம் டைமில் பொரிஞ்சு வரும். இப்போ எல்லாத்தையும் நம்ம உருண்டையாக பிடிச்சாச்சு. இதை இப்போ நம்ம ஒரு கோட்டிங் கொடுக்கணும். ஏன் அப்படின்னாக்கா நம்ம இதை டைரெக்டாக எண்ணெயில் போட்டுட்டோன்னா சீஸ் மெல்ட் ஆகிடும். கோட்டிங் கொடுக்கறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் மைதா, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து எந்த கட்டியும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா இதில் நம்ம முக்கி அப்புறமா நம்ம பிரெட் க்ரம்ஸில் அதை நம்ம உருட்டி எடுக்க போகிறோம். ஸோ பிரெட் க்ரம்ஸை ஹோல்டு பண்ணுறதுக்கும் அதுக்கு ஒரு கோட்டிங் தேவை. அதனால் இதை நல்லா இதில் முக்கி எடுக்கிற அளவுக்கு ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ஒரு கோட்டிங் கொடுக்குற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா போதும்.
பாருங்கள், இந்த பதம் இருந்தால் போதும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நான் இன்னொரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை இந்த மைதா மாவு பேட்டரில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ அதை எடுத்து அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு எல்லா பக்கமும் நல்லா பிரெட் க்ரம்ஸ் ஸ்டிக் ஆகிற மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இப்போ நம்ம எல்லா உருண்டையும் நம்ம மைதா மாவு மிக்ஸில் முக்கி பிரெட் க்ரம்ஸ் எல்லா பக்கமும் படுற மாதிரி பரட்டி எடுத்துக்க போகிறோம். அப்புறமா இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஒரு 1 hour நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா அப்போ தான் இந்த பிரெட் க்ரம்ஸ் அதில் நல்லா ஸ்டிக் ஆகும். ஸோ நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்காக நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எல்லா உருண்டையுமே நல்லா நம்ம பிரெட் க்ரம்ஸில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி நல்லா ஹார்டாக வரும். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். அதுக்கு எண்ணெய் ரொம்ப ஹை ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு அப்புறம் கார்ன் எல்லாமே நம்மளுக்கு அப்படியே வெந்து தான் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம சாப்பிடலாம். சீஸ் அப்படியே சாப்பிட்ற ஒரு ஐட்டம் தான். இதில் வெளியே இருக்கிற அந்த பிரெட் க்ரம்ஸு, மைதா மாவு அது மட்டும்தான் லைட்டாக வேகணும். அப்போ தான் நம்மளுக்கு க்ரன்ச்சியாக வேற கிடைக்கும். ஸோ நல்லா ஹை ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி போட்டு நம்ம எல்லா பக்கமும் பொரியிற மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நம்ம பொரித்து எடுக்க போகிறோம். இப்படி எல்லா உருண்டையும் கொஞ்சம் உருட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைடும் நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ சூப்பரான பொன்னிறமான நம்ம சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். ஸோ எக்ஸ்ட்ரா எண்ணெய்லாம் அப்சார்ப் ஆகிடும். பாருங்கள், சூப்பரான சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பாருங்கள், எவ்வளோ சீஸியான சீஸ் பால் ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, bye from Arul.